அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யாரு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டும் கியாமத்து நாள் மீது ஈமான் கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்கள் பேசும் பொழுது நல்ல விஷயங்களே பேசட்டும், இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருக்கட்டும். சுருக்கமான விஷயம், நம்ம பேசணும்னா நல்ல விஷயத்தை பேசணும், இல்லைன்னா மௌனமாக இருந்துடணும். இதில் நமக்கு அழகான பிரயோஜனங்கள் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் பேசுவது மௌனமாக இருப்பதை விட சிறந்தது. தேவையில்லாத விஷயங்கள் பேசுவதை விட மௌனமாக இருப்பது சிறந்தது. தேவையில்லாத விஷயங்கள் தானே நினச்சி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அது கொண்டு போய் நம்மளை தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய சிரமத்தில் கொண்டு போய் சிக்க வச்சிரும். கண்ணியமானவர்களே, ஆகையால் நாம் பேசுவது நல்ல விஷயங்களே பேசுவது, நலமான விஷயங்களே பேசுவது, நலவான விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, நாம் வீட்டில் இருக்கும் பொழுதும் நல்ல விஷயங்களை பேசுறது, நம்முடைய நண்பர்களோடு இருக்கும் பொழுதும் நல்ல விஷயங்களே பேசுவது, நம்ம உற்றார் உறவினரோடு பேசும்போது நல்ல விஷயங்களே பேசுவது, அனைத்து மக்களிடத்திலும் நல்ல விஷயங்களே பேசணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மௌனமாக இருக்கிறது. சபையில் பொதுவாக இருக்கும் பொழுது நாம் கவனமாக நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும். சபையிலே மிகவும் குறைவாக பேசுவதே சிறந்தது. நாம் சபையில் இருக்கும் பொழுதுதான் பொதுவாக பேச்சிலே நம்மை அறியாமல் தேவையில்லாத நிறைய விஷயங்களை பேசிவிடுகின்றோம். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்திலே சில நேரங்களை கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. ஆகையால் கண்ணியமானவர்களே, அழகான ஹதீஸ் நபி சொல்லியிருக்கிறாங்க, யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களும் ஆகிரத்து மீது ஈமான் கொண்டு இருக்கின்றார்களோ பேசுனா என்ன செய்யுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. அப்படி இல்லையா மௌனமாக இருந்துருங்க. எல்லா இடத்துலையும் நான் தான் பேசி ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம பேசிடக்கூடாது. அது நம்முடைய கண்ணியத்தையும் சில நேரத்தில் இழக்க செய்திடும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஹதீஸின் மீது அமல் செய்து வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.